Good morning, all. Welcome to our YouTube channel. This is Study Book channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா சீரிஸ் சர்க்கியூட் அண்ட் பேரலல் சர்க்கியூட். சீரிஸ் சர்க்கியூட்ல வந்து 3 ரெசிஸ்டர் வந்து சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு சர்க்கியூட்டில் உள்ள எலமெண்ட்டுகள் வழியே வந்து ஒரே மாதிரியான கரண்ட் போகக்கூடிய சர்க்கியூட் தான் வந்து சீரிஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் கரண்ட் செல்வதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து சீரிஸ் சர்க்கியூட். இப்போ பாருங்க, கரண்ட் வந்து ஒரே ஒரு வழியில் மட்டும்தான் பாஸ் ஆகுது. ஸோ இது கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு சர்க்கியூட்டில் உள்ள எலமெண்ட்கள் வழியே ஒரே அளவு மின்னோட்டம் செல்லுமானால் அந்த சர்க்கியூட் வந்து சீரிஸ் சர்க்கியூட். இப்போ இந்த இமேஜை பாருங்க, 3 ரெசிஸ்டர் வந்து சீரியலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். R1, R2, R3. ஸோ இன்புட் வோல்டேஜ் தரும், கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட், ஒரே வழி தான் இருக்கு. இங்கே எங்கேயும் டிவைட் ஆகி போகல, கரண்ட் ஒரே கரண்ட் தான் போயிட்டு இருக்கு. இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் வோல்டேஜ் டிராப்ஸ் இருக்கு. V1 இந்த ரெசிஸ்டர் 1ல வந்து V1 அப்படின்னு சொல்லக்கூடிய வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டர்ல வந்து V2ன்ற வோல்டேஜ் ட்ராப் ஆகும். மூணாவதாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ல வந்து V3ன்றது ட்ராப் ஆகும். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் வழியாக வந்து ஒரே அளவான கரண்ட் மட்டும் போகுது. ஆனால் ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு இடையே வந்து ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா V1 ஈக்குவல் டு IR1 பேஸ்ட் ஆன் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா வோல்டேஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். வோல்டேஜும் கரண்ட்டும் நேரடி தொடர்பு கொண்டதாக இருக்கும். இதுக்கு ரிலேஷன்ஷிப் சொல்கிறது தான் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா பற்றி நீங்கள் ஃபுல் வீடியோ நான் வந்து முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். V2 ஈக்குவல் டு IR2, V3 ஈக்குவல் டு IR3. இப்போ வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் ஏற்படக்கூடிய வோல்டேஜ் ட்ராப்லையும் கூட்டுத்தொகை வந்து அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். Vin ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. இப்போ ரெசிஸ்டருடைய ஃபார்முலா வேணும் அப்படின்னா V/I, இதான் ரெசிஸ்டருடைய ஃபார்முலா. இப்போ V/I சொல்லக்கூடியது வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ V ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. அதாவது அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜும் ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜினுடைய அடிஷ்னல் தான் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ V ஈக்குவல் டு இதை அப்ளை பண்ணுறோம், VI1. ஸோ IR1 ப்ளஸ் IR2 ப்ளஸ் IR3. ஸோ ஐயை வந்து காமனாக இருக்குது. ஸோ ஒரே கரண்ட் தான். இப்போ கரண்ட் உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் Vin டிவைட் பை ஒவ்வொரு இதுலையும் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ். இப்போ சீரிஸ் சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் கான்ஸ்டண்டாக இருக்கும், அதனுடைய வோல்டேஜ் வந்து
ஒவ்வொரு ரெசிஸ்ட்லேயும் வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R1 + R2 + R3. ஒரு சீரிஸ் சர்க்யூட்டில் இணைக்கப்பட்டுள்ள மின்தடைகளின் மொத்த மின்தடையானது ஒவ்வொரு மின்தடைகளின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த சர்க்யூட்டுடைய மின்தடை டோட்டல் மின்தடை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டரும் கனெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு மின்தடை ஏற்படுது பார்த்தீங்களா, R1 R2 R3 இதனுடைய கூட்டுத்தொகையும் மொத்த இதுவும் வந்து சேமாக இருக்கும் அப்படின்ற இந்த சீரியல் சர்க்யூட்டுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இப்போ வந்து வோல்டேஜ் division in serial circuit. ஒரு சர்க்யூட்டுக்கு வழங்கக்கூடிய வோல்டேஜ் அளவானது ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் இருக்கக்கூடிய ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் இது V is equal to V1 plus V2 plus V3. ஸோ இது எல்லாத்துலேயும் கரண்ட் போகும் பார்த்தீங்களா, கரண்ட் கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். V is equal to R1 plus R2 plus R3. ஸோ ஒரு சர்க்யூட் வழியாக செல்லக்கூடிய கரண்டின் அளவு பார்த்தீங்கன்னா V/R1 plus R2 plus R3 இந்த இது. ஸோ ஓம்ஸ் லா படி R1 R2 R3 இடையே உள்ள வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா V1 is equal to IR1 நம்ம தெரியும். இப்போ இந்த ஐயோட வேல்யூ அங்கே இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா V/R1 plus R2 plus R3 into R1. V2 equal to IR2. V/R1 plus R2 plus R3. இந்த வேல்யூ வந்து பாருங்க, நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். மொத்த மின்னழுத்தங்களுடைய கூட்டுத்தொகை என்னது? V1 plus V2 plus V3. அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜும் இதுவும் ஈக்குவல். இப்போ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ V/R1 plus R2 plus R3 into R1. V/R1 plus R2 plus R3 into R2 plus V/R1 plus R2 plus R3 into R3. Okay. இதான் வந்து டோட்டல் கரண்ட், டோட்டல் வோல்டேஜ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ வந்து இந்த சர்க்யூட்டில் வந்து கரண்ட் வந்து போகிறதுக்கு வந்து ஒரே ஒரு பாத் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஈக்குவல், கரண்ட் இஸ் ஈக்குவல், கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இதில் எந்த இடத்துலையும் வந்து பிரிஞ்சு போகாது. கரண்ட் வந்து ஒரே வழியாக தான் செல்லும். ஓகேவா? கரண்ட் வந்து ஒன் டைரக்ஷனாக இருக்கும். ஒரு சர்க்யூட்டுடைய, அதாவது அனைத்து ரெசிஸ்டன்ஸ்களின் வழியாக செல்லும் கரண்ட் ஆனது சப்ளை கரண்ட்டுக்கு சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ I equal to I1 plus I2 plus I3.
ஸோ இங்கே டோட்டல் கரண்ட் பார்த்தீங்கன்னா I1 ஈக்குவல் டு I2 ஈக்குவல் டு I3 எல்லாமே சமமாக தான் இருக்கும். அதனால தான் காமனாக ஐன்னு எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் வோல்டேஜ் ட்ராப் ஆகும் பார்த்தீங்களா, அதனுடைய கூட்டுத்தொகை வந்து அப்ளை வோல்டேஜுக்கு சமமாக இருக்கும். அதே மாதிரி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சர்க்யூட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்த மின்தடைக்கும் சமமாக தான் இருக்கும். அதே மாதிரி சீரிஸ் சர்க்யூட்டில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த க்ளோஸ் சர்க்யூட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ளோஸ் சர்க்யூட்டில் வந்து ஏதாச்சும் இங்கே வந்து ஒரு இதாகிடுச்சு, ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து கரண்ட் ஃப்ளோ நடக்காது. இப்போ சீரியஸாக வந்து சீரியலில் வந்து ஒரு பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 பல்ப் நம்ம வந்து சீரியலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது கரண்ட் கான்ஸ்டன்ட். ஒருவேளை இது பழுதாகிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பழுதாச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் சர்க்யூட் முழுதும் வந்து வேலை செய்யாமல் போயிடும். இதுதான் சீரியல் சர்க்யூட்டுடைய டிஸ்அட்வான்டேஜ். இப்போ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் சர்க்யூட் எங்கே யூஸ் பண்ணுறோம்? இந்த சீரியல் சர்க்யூட் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபெஸ்டிவல் டேஸில் வந்து நம்ம சீரியல் பல்ப் வந்து டிசைனுக்காக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே இப்போ நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஷாப்பிங் மால் இந்த மாதிரிலாம் வந்து நம்மளை கவர் பண்ணுறதுக்காக வந்து சீரியல் பல்ப்ஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல தான் இந்த சீரியல் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சீரியல் சர்க்யூட்னால என்ன இதுனா, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய ஃபால்ட்டியை வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுதான் வந்து ஜென்ரல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பேரலல் சர்க்யூட்டை பற்றி பார்க்கலாம். ரெஸ்ட் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்தா சீரியஸ் சர்க்யூட், பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது பேரலல் சர்க்யூட். ஸோ இங்கே பாருங்க, கரண்ட் வந்து ஒரே டைரெக்ஷனில் போகல. இங்கே ஒரு கரண்ட் போகுது, இங்கே ஒரு கரண்ட் போகுது, இங்கே ஒரு கரண்ட் போகுது. R1, R1, R2, R3. ஆனால் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சர்க்யூட் அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் கரண்ட் மட்டும் டிவைட் ஆகி போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து பேரலல் சர்க்யூட். ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் கரண்ட் செல்வதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள் இருக்குமானால் அந்த சர்க்யூட் தான் வந்து பேரலல் சர்க்யூட். அதாவது ஒரு சர்க்யூட்டில் உள்ள எலமெண்ட்களுக்கு இடையே உள்ள வோல்டேஜ் ஆனது சமமாக இருந்து கரண்ட் ஆனது பல வழிகளில் செல்லுமானால் அதுக்கு பேர் வந்து பேரலல் சர்க்யூட். இப்போ வந்து நம்ம நிறைய ரெசிஸ்டர் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் டிவைட் ஆகி போயிட்டு இருக்குது. இந்த சர்க்யூட் பேர் தான் வந்து பேரலல் சர்க்யூட். பக்க அல்லது இணை சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ இப்போ வந்து பேரலல் சர்க்யூட் நம்ம டயக்ராமில் பார்த்துருக்கோமா? இப்போ ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லா படி வந்து
இப்போ R1 வழியாக வந்து கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா I1 ஈக்குவல் டு V டிவைட் பை R1. R2வில் கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா I2 ஈக்குவல் டு V டிவைட் பை R2. R3 ரெசிஸ்டரில் வந்து மின்தடையில் வந்து கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா V டிவைட் பை R3 இருக்கும். ஸோ மொத்த மின்னோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடிய மின்னோட்டத்துக்கு சமமாக இருக்கும் இந்த பேரலல் சர்க்யூட்டில். ஸோ I ஈக்குவல் டு V டிவைட் பை R1 ப்ளஸ் V டிவைட் பை R2 ப்ளஸ் V டிவைட் பை R3. ஸோ வியை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா V டிவைட் பை V இன்ட்டு R1 divided by R1 plus 1 divided by R2 plus 1 divided by R3. ஸோ ஐக்கு நமக்கு முன்னாடியே தெரியும் V divided by Rன்றது I. ஓகே, V ஸோ இந்த வியை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து என்ன ஆகும், டிவைட் ஆகுமா? இந்த வியை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரும், V டிவைட் பை R1 இன்ட்டு 1 டிவைட் பை வின்னு கிடைக்கும். ஸோ V வந்து கேன்சல், 1 divided by R equal to R1 plus 1 divided by R2 plus 1 divided by R3. ஸோ ஒரு பேரலல் சர்க்யூட்டில் இணைக்கப்பட்டுள்ள மின்தடைகளின் மொத்த மின்தடையின் தலைகீழ் மதிப்பானது ஒவ்வொரு மின்தடையில் உள்ள தலைகீழ் மதிப்பின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். பாருங்க, ஒரு பேரலல் சர்க்யூட்டில் மொத்த மின்தடையினுடைய தலைகீழ் வந்து ஒவ்வொரு மின்தடையில் ஏற்படக்கூடிய தலைகீழ் மதிப்பினுடைய கூட்டுத்தொகைக்கு வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதான் வந்து இந்த பேரலல் சர்க்யூட். ஸோ இப்போ வந்து நம்ம கரண்ட் டிவிஷன் இன் டூ பிரான்ச் பேரலல் சர்க்யூட் அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து R மற்றும் R2 ஆகிய 2 ரெசிஸ்டர்கள் வந்து V வோல்டேஜ்னு ஒரு டிசி சோர்ஸ் குறுக்கா வந்து இணைச்சிருக்காங்க. இதுக்கு பாருங்க பேரலா இணைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ V is equal to சப்ளை வோல்டேஜ் ஐன்றது வந்து சப்ளை கரண்ட், I1ன்றது வந்து கரண்ட் த்ரோ இன் ரெசிஸ்டர் 1, I2ன்றது ரெசிஸ்டர் 2. இப்போ நமக்கு வந்து பேரலல் சர்க்யூட்டை பற்றி தெரியும். ஒரு டோட்டல் பேரலல் சர்க்யூட்ல வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அந்த சர்க்யூட்டுடைய மின்தடை பார்த்தீங்கன்னா தடையுடைய தலைகீழ் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுலையும் இருக்கக்கூடிய தலைகீழ் மதிப்புடைய கூட்டுத்தொகை சமம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ
இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். R1 + R2 divided by R1 R3. So 1 divided by RT equal to R1 plus R2 divided by R1 R3. இதை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா RT equal to R1 R3 R1 plus R2. So V is equal to IR, Ohm's law படி V is equal to IR, I into RT. இப்போ I வந்து வெளியே தனியாக இருக்கு, R1 R2 R1 plus R2. ஸோ R1 வழியே செல்லக்கூடிய கரண்ட் I1 equal to V divided by R1. இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணுறோம். இப்போ I R1 R2 divided by R1 plus R2 divided by R1. R2 ரெசிஸ்டர் வழியாக கரண்ட் செல்லக்கூடிய கரண்ட் I2 equal to V divided by R2. Vக்கு வந்து இங்கே ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது, இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு மின்தடையிலும் ஏற்படக்கூடிய ஸோ R1 divided by R, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா I equal to நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுறோம். இப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இப்படி கிடைக்குமா, R1 R2 divided by R2 R1 plus R2. இது கேன்சல் ஆகிட்டு நமக்கு வந்து ஃபைனலாக வந்து I R1 divided by R1 plus R2 இந்த மாதிரி ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ், இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பேரலல் சர்க்யூட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். கரண்ட் செல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகள் இருந்தா அப்படின்னா அது வந்து பேரலல் சர்க்யூட். இதன் மொத்த கரண்டின் அளவானது ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் செல்லக்கூடிய கரண்டின் கூட்டுத்தொகைக்கு சமமா இருக்கும். ஸோ மல்டிபிள் பாத் இருக்கும். மல்டிபிள் பாத் இருந்துச்சு அப்படின்னா அது பேரலல் சர்க்யூட். ஒரு கரண்ட் செல்ல மல்டிபிள் வழி இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்யூட் வந்து பேரலல் சர்க்யூட். இன்னொன்று வந்து அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டர், ஒவ்வொரு மின்தடையில் போகக்கூடிய கரண்டின் குறியல் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். அது ஒரு டோட்டல் மொத்த கரண்டின் அளவானது ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் செல்லக்கூடிய கரண்டின் கூட்டுத்தொகை சமமாக இருக்கும். இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஒவ்வொரு ரெசிஸ்டரின் வோல்டேஜும் சப்ளையும் சமமாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜும் ஒவ்வொரு ரெசிஸ்டரில் இருக்கக்கூடிய வோல்டேஜும் சமமாக இருக்கும்.
சீரிஸ் சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் சமமாக இருக்கும். இதில் வந்து வோல்டேஜ் வந்து கூட்டுத்தொகையாக இருக்கும். சீரிஸ் சர்க்கியூட் வந்து வோல்டேஜ் கூட்டுத்தொகையாக இருக்கும், கரண்ட் சமமாக இருக்கும். இதில் பாருங்கள் ஆப்போசிட்டாக கரண்ட் வந்து கூட்டுத்தொகையாக இருக்கும், வோல்டேஜ் வந்து சமமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் வந்து பழுதடைஞ்சா கூட வந்து சர்க்கியூட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகாது, கண்டினியூஷனாக தான் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஹவுஸில், இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த பேரலல் சர்க்கியூட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஈஸியாக, அதாவது வந்து எந்த ஒரு 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 சர்க்கியூட் வந்து ஃபால்ட் ஆனாலையும் இன்னொரு சர்க்கியூட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் இந்த பேரலல் சர்க்கியூட் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் பேஸ் அப்ளிகேஷனில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கம்பேரிசன்ஸ் ஆஃப் சீரிஸ் அண்டு பேரலல் சர்க்கியூட்டை பற்றி பார்க்கலாம். Comparisons between so comparisons between series and parallel circuit. ஸோ அதாவது ஒரே ஒரு வழியாக வந்து கரண்ட் செல்லுமானால் அது வந்து சீரியல் சர்க்கியூட். ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ சிங்கிள் பாத், ஒரே ஒரு வழியாக செல்லக்கூடிய கரண்ட் இருக்கக்கூடிய சர்க்கியூட் தான் வந்து சீரிஸ் சர்க்கியூட். பேரலல் சர்க்கியூட் வந்து மல்டிபிள் பாத். ஸோ இது பார்த்தீங்கன்னா அனைத்து ரெசிஸ்டர்களும் வந்து சீரிஸாக வந்து இணைச்சிருப்போம். சப்ளை வோல்டேஜுக்கு பேரலாக நம்ம வந்து இணைச்சிருப்போம். இப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் இடையே வோல்டேஜ் ட்ராப் வந்து மாறுபடும். ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும், இதில் ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும், இதில் ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து சமமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் கரண்ட் ஃப்ளோ வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். இதில் ஒரு மாதிரி வோல்டேஜ் ட்ராப் ஆகும், இதில் ஒரு மாதிரி வோல்டேஜ் ட்ராப் ஆகும், இதில் ஒரு மாதிரி வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அதுதான் வந்து V1, V2, V3 சீரியல் சர்க்கியூட்டில். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து I1, இதில் ஒரு மாதிரி ஃப்ளோ ஆகும், I2 கரண்ட் ஃப்ளோ ஆகும், I3 கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா R1 + R2 + R3. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டருடைய தலைகீழ் மதிப்பு வந்து அந்த சர்க்கியூடைய தலைகீழ் மதிப்புடைய ஒவ்வொரு ரெசிஸ்டரில் இருக்கக்கூடிய தலைகீழ் மதிப்பினுடைய கூட்டுத்தொகை வந்து அந்த சர்க்கியூடைய டோட்டல் ரெசிஸ்டருடைய தலைகீழ் மதிப்புக்கு வந்து சமமாக இருக்கும். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பானது எப்பொழுதும் அந்த சர்க்கியூட்டில் உள்ள அதிக மதிப்புடைய ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பானது எப்பொழுதுமே அந்த சர்க்கியூட்டில் உள்ள அதிக மதிப்புடைய ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பானது எப்பொழுதும் அந்த சர்க்கியூட்டில் உள்ள
குறைந்த மதிப்புள்ள ரெசிஸ்டரை விட குறைவாகவே இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய இது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெக்கரேட்டிவ் லேம்ப்ஸில் வந்து இந்த சீரிஸ் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா லேம்ப்ஸு, ஃபேனு, மோட்டார், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பேஸ் அப்ளிகேஷனில் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரில வந்து நம்ம பேரலல் கிராஸ் கப்ளை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே சர்க்யூட்டில் இந்த கனெக்ஷனில் வந்து பேரலாக வந்து நம்ம சப்ளை வந்து தரோம். இதுதான் இதுக்கும் சீரிஸ் சர்க்யூட்டுக்கும் பேரலல் சர்க்யூட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன். Thanks for watching our channel. Please support our channel. Thank you so much.